சிம்பிள் லஞ்ச் காம்போ டொமேட்டோ ரைஸ் வித் காலிஃப்ளவர் 65. நான்வெஜ் செய்யாத போது இதை ட்ரை பண்ணுங்கள். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போது 6 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதுவும் இதில் சேர்த்துடலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 6 பழம் இதில் கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ புதினா கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி அண்ட் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் மசாலாலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் ஆனதும் ஆயில் நல்லா செப்பரேட் ஆனதும் கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கர்ட் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துடலாம். அரிசி ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அரிசி நல்லா அதோட மிக்ஸ் ஆகிருக்கணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி நம்ம சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது காலிஃப்ளவர் 65க்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சுடு தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். கூட 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக ஃபுட் கலர், கரம் மசாலா, சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கீ சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் ஒரு 20 மினிட்ஸ் மசாலாவோட ஊறினது அப்புறம் எண்ணெய் சூடானதும் பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் 65யும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு பர்ஃபெக்ட் காம்போ. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.